ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சப்பாத்தி தோசை எல்லாத்துக்கும் சூப்பரான ஒரு சைட் டிஷ் ஒயிட் குருமா. இது செய்ய தேவையான பொருட்கள் காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸ். இது எல்லாத்தையும் வேக வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட பட்டாணி இருந்தால் அதையும் சேர்த்துக்கோங்க. தாளிப்புக்கு ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. பொடியை நறுக்கலாம் தக்காளி, கருவேப்பிலை, ஒரு பட்டை, 2 கிராம்பு. அரைக்க அரை மூடி தேங்காய், கொஞ்சம் முந்திரி, அரை டீஸ்பூன் சோம்பு, 3 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, ஒரு பல் பூண்டு. இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச விழுது இப்போ ரெடியாக இருக்குது. நம்ம தாளிப்பு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு சேர்த்திக்கோங்க. நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை, கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கியாச்சு. நம்ம வேக வச்ச காய்கறியெல்லாம் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட் ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. பச்சை வாசனை போக நல்லா கொதிக்கணும். இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட ஒயிட் குருமா ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்தி தோசை எல்லாத்தோடையும் சாப்பிட சூப்பரான ஒரு காம்பினேஷன். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் எனக்கு ஒரு லைக் போட்டுருங்க. தேங்க்யூ.